வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் போஸ்ட்டோட ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வெண்டார் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எக்ஸாம் இப்போ தான் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்குது. அதோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து சிஜிஎல் ஸ்டெனோ இந்த ரெண்டு எக்ஸாமும் அடுத்த மாதம் நடக்கிறதா இருந்துச்சு. அது போஸ்ட்போண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது எதனால் எதை வச்சு சொல்கிறேன் அப்படிங்கிறதையுமே வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டோட ரிவ்யூ இது வந்து இந்த செலெக்ஷன் போஸ்ட்டுக்குன்னு எழுதுறவங்கன்ட்டு இல்லாமல் எல்லாருமே வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது. ஏன்னா புதுசாக எதுவும் பண்ண போகிறாங்க, அதாவது இல்லைனா எக்ஸாம் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகுமா, டிஃபிகல்ட்டி லெவல் சேஞ்ச் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பட் எதுவுமே சேஞ்ச் பண்ணலை. இது வரைக்கும் இருந்ததை அப்படியே தான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஈவன் இது வரைக்கும் இருந்ததை விட ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. ஓகே, மேத்ஸ், இங்கிலீஷ், ரீசனிங் பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஓகே, ஜிகேலையுமே எந்த சேஞ்சுமே இல்லை. இங்கிலீஷில் வந்து க்ளோஸ் டெஸ்ட் கேட்கல, பிக்யூஆர்எஸ் வந்து ஒரு 4 கொஷின் கிட்ட கேட்டிருந்தாங்க, அவ்வளோதான். நார்மலாகவே இந்த செலெக்ஷன் போஸ்ட்டில் வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், அடுத்ததாக வந்து க்ளோஸ் டெஸ்ட்டு, பிக்யூஆர்எஸ் அதிகமாக கேட்பாங்க. ஓகே, இதில் க்ளோஸ் டெஸ்ட்டு கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மற்றபடி ஈஸி தான். ஓகே, ஜிகேயுமே வந்து எப்போவுமே மாடரேட் லெவலில் தான் இருக்கும். அதே மாதிரி ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதோட கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். நார்மலாக இது வரைக்கும் இருந்ததை விட கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கரண்ட் அஃபேர்ஸுமே வந்து 2 to 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அது பழைய கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து நிறையா நார்த் இந்தியன் சேனலில் கொடுத்துருந்த அந்த ரிவ்யூவை தான் நான் நம்மளோட ஸ்டூடெண்ட்டுக்காக சொல்லியிருக்கேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இன்னும் ஃபீட்பேக் கொடுக்கல. கண்டிப்பாக கொடுத்தாங்க அப்படின்னா நான் வந்து டெலகிராம் சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ புதுசாக எதுவுமே கேட்கல, எல்லாமே ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் பேப்பரை ஃபாலோ பண்ணலாமான்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதை பேஸ் பண்ணி தான் இப்போவும் கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வெண்டார் தான் சேஞ்ச் ஆகிருக்குது, மற்றபடி வேறு எதுவுமே சேஞ்ச் ஆகலை. ஓகே, கட் ஆஃப் கண்டிப்பாக ஆல்ரெடி இருந்ததை விட அதிகமாக போகிறது தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஈஸியாக கேட்டிருக்காங்க அப்படிங்கிறனால. ஸோ இப்போ இதில் எக்ஸாக்டாக என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா ஈவினிங்குள்ளே டெஸ்ட் புக் ஆப்பில் வந்து மெமரி பேஸ்டு பேப்பர்னு கொடுப்பாங்க. இன்றைக்கி நடந்த மொத்த ஷிஃப்ட்டையும் அனலைஸ் பண்ணி நிறைய பேர்ட்ட வந்து ஃபீட்பேக் வாங்கி அவங்களுக்கு ஞாபகம் இருந்த கொஷினை கொடுத்துருப்பாங்க. அதே பேட்டர்னில் இவங்களாம் வந்து ஒரு டெஸ்ட் மாதிரியே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, 100 கொஷின் இருக்கிற மாதிரியே ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அந்த பேட்டர்னில் அதே மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. எக்ஸாக்டாக அதே கொஷின் இருக்காது, பட் அதே மாதிரி கொஷின் இருக்கும். இப்போ நம்பர் சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ மென்சுரேஷன்லேருந்து இப்போ சர்க்கிள் வச்சு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்கன்னா அதே ஃபார்முலா அப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி நம்பர் சேஞ்ச் பண்ணி இவங்க கொடுப்பாங்க, அவ்வளோதான். ஏன்னா எக்ஸாக்டாக அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு வந்தவங்களுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்காதுல்ல, அதனால். ஸோ உங்களுக்கு வந்து இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெஸ்ட் புக் ஆப்பில் மெமரி பேஸ்ட் பேப்பர் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை நீங்கள் வந்து ஒரு வாட்டி அட்டன் பண்ணி பாருங்கள். ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நானும் சந்துரு மேத்ஸ் டெலகிராம் சேனலில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஈஸி தான். அடுத்து எழுத போகிறவங்க கவலைப்படாமல் பயப்படாமல் உங்களோட ப்ரிப்ரேஷனை நம்பி எழுதுங்க. எதுவுமே புதுசாக இருக்காது. ஒருவேளை இப்போ அட்டன் பண்ணவங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தாங்க, இது வரைக்கும் இல்லாத மாதிரி இது இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் யூனிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இல்லை நிறையா இதில் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்குது அப்படின்னா நீங்கள் சந்துரு மேத்ஸ் ஆப்பில் சேட்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நானே வந்து உங்ககிட்ட கால் பண்ணி பேசுகிறேன். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக ஸ்டெனோ, சிஜிஎல் இந்த ரெண்டு எக்ஸாமும் ஆகஸ்ட் மந்த் நடக்கிறதா தான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இது போஸ்ட்போண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அது எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக தான் வந்து எஸ்எஸ்சியிலேருந்து நேற்று தான் வந்து ஒரு நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, அதாவது கமிஷன் ஹேஸ் டிசைடட் டு கண்டக்ட் ஃபாலோயிங் எக்ஸாமினேஷன்ஸ் இன் த மந்த் ஆஃப் ஆகஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் மந்த்து நாங்கள் என்ன எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு வந்து அவங்க ஒரு ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. அதில் ஆனுவல் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இது எதுக்காகன்னு தெரியல, ஒரு டிபார்ட்மெண்டல் எக்ஸாமுக்காக இருக்கலாம். ஓகே, அது நம்மளுக்கு தெரியாது. அடுத்ததாக செலெக்ஷன் போஸ்ட்டு ஃபேஸ் 11, 12ஓட ஸ்கில் டெஸ்ட்டு. அதாவது செலெக்ஷன் போஸ்ட்டில் ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அது வந்து இப்போ இவங்க செலெக்ஷன் போஸ்ட்னாலே அந்த ப்ராசஸ் ஸ்லோவாக தான் இருக்கும் மற்ற எஸ்எஸ்சி எக்ஸாமோட கம்பேர் பண்ணுறப்போ. அதனால் இன்னும் ஃபேஸ் 11, 12 இருக்கக்கூடிய அந்த போஸ்ட்டில் ஒரு சில போஸ்ட்டுக்கான ஸ்கில் டெஸ்ட் வந்து 3, 4 ஆகஸ்ட்டில் கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு எதுவுமே சொல்லலை. ஆனால் ஆகஸ்ட் மந்த்துக்கான ஷெடியூல் தான் இவங்க வந்து கொடுத்துருக்குறது. நார்மலாகவே எஸ்எஸ்சிலேருந்து இந்த மாதிரி கொடுப்பாங்க. நிறைய எக்ஸாம் நடக்கிறப்போ அடுத்த மாதம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இதில் இவங்க ஸ்டெனோவையோ இல்லைனா சிஜிஎலையோ மென்ஷனே பண்ணலை. இதை வச்சு தான் சொல்கிறேன், போஸ்ட்போண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 100% போஸ்ட்போண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி யாரும் நம்பிட வேண்டாம், அசால்ட்டாக இருந்துட வேண்டாம். உங்களோட ப்ரிப்பரேஷனை இப்போ பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். பட் போஸ்ட்போண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்கிறேன். ஓகே, இப்போ ஸ்டெனோ வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 to 11 ஆகஸ்ட் வந்து நடக்கணும். அதே மாதிரி சிஜிஎல் வந்து 13 to 30 ஆகஸ்ட் வந்து நடக்கணும்.
இது வந்து போஸ்ட்போன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதில் அவங்க மென்ஷன் பண்ணலை அப்படின்னால வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு எதை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னா, எதை வச்சு நான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன்னா, இப்போ நியூ வெண்டார் சேஞ்ச் ஆனனால ஆல்ரெடி இன்றைக்கே வந்து 2 எக்ஸாம் சென்டரில் வந்து அந்த எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. டெக்னிக்கல் ரீசனால். அது டிசிஎஸ் இருக்கிறப்போவுமே அந்த மாதிரி நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. எப்போவாவது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து ஏதாச்சும் ப்ராப்ளமால் வந்து அந்த அந்த பர்டிகுலர் சென்டரில் மட்டும் எக்ஸாம் கேன்சல் ஆகும். திருப்பி வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நம்ம வெண்டாரை குறை சொல்ல முடியாது. அது எப்போவுமே நடக்கிறது தான். ஓகே. ஸோ இந்த மாதிரி இப்போ எக்ஸாம் சென்டர் அங்கங்கே வேறு வேறு இடத்துல போட்டது அது ஒரு ரீசனாக இருக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் அவங்க வந்து எல்லாமே வந்து செட் ஆகிருக்காம இருக்கலாம். ஓகே. ஏன்னா செலெக்ஷன் போஸ்ட் அப்படிங்கிறது அதிகமான பேர் அப்ளை பண்ணாத ஒரு எக்ஸாம். ஆனால் ஸ்டெனோ கூட கம்மியான பேர் தான் அப்ளை பண்ணுவாங்க. சிஜிஎல் அப்படிங்கிறது நிறைய பேர் அப்ளை பண்ணக்கூடிய எக்ஸாம். ஸோ இந்த செலெக்ஷன் போஸ்ட்டுக்கே அவங்களால வந்து அவங்க சொன்ன இடத்துல எக்ஸாம் சென்டர் ப்ரொவைட் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கிறப்போ சிஜிஎலுக்கெல்லாம் அவங்களால வந்து எவ்வளோ கொடுக்க முடியும் அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஓகே. ஸோ அதுக்கான ஒரு கால்குலேஷன் பண்ணுறதுக்காகவோ இல்லைனா அதில் ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்காகவோ இவங்க எக்ஸாமை போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. போஸ்ட்போன் ஆனால் நல்லது தான் நம்மளுக்கு. ஏன்னா ரொம்ப கம்மியான டைம் தான் கிடச்சிச்சு. நிறைய பேர் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இன்னும் ஒரு மாதத்துக்கிட்ட எக்ஸ்ட்ரா கிடச்சா கண்டிப்பாக நிறைய பேர் வந்து செலெக்ஷன் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்துடுவீங்க. அதனால் போஸ்ட்போன் ஆகிறது நல்லது தான். இது போஸ்ட்போன் ஆனால் இதுக்கப்புறம் வரக்கூடிய எம்டிஎஸ் அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாம்லாம் போஸ்ட்போன் ஆகுமா சான்ஸ் இருக்குது. ஓகே. இது போஸ்ட்போன் ஆனால் அடுத்தடுத்து அந்த டேட்டும் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து கன்ஃபார்மான நியூஸ்லாம் கிடையாது. இதில் அவங்க கொடுக்கல, இதுக்கு ரீசன் என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சொல்கிறேன். இன்னும் ஒரு சில நார்த் இந்தியன் சேனல்லையுமே இதை தான் சொல்லியிருந்தாங்க. ஓகே. ஸோ இதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது அவ்வளோதான். மற்றபடி குறிப்பிட்ட டேட்டில் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அது இன்னொரு 2-3 நாளில் தெரிஞ்சிடும். ஏன்னா ஆகஸ்ட் 6ஆம் தேதி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு 10 நாளைக்கு முன்னாலே வந்து அவங்க வந்து அந்த சிட்டி எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணணும். எக்ஸாம் டேட்டு சிட்டி வந்து ஒவ்வொரு கேண்டிடேட்டும் செக் பண்ணுற மாதிரி அந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணுவாங்க. ஸோ இன்னொரு 2 அல்லது 3 நாளில் இது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிய வந்துடும். இல்லைனா எஸ்எஸ்சிலேருந்து அஃபிஷியலாக கூட அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த வீடியோவாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். டெக்ஸ்ட் புக் ஆப்பில் அந்த மெமரி பேஸ்ட் பேப்பர் வந்ததுக்கப்புறம் அதே ஒரு வாட்டி பாருங்கள். நிறைய சேனலில் வந்து சொல்லுவாங்க. பட் அதை விட டெக்ஸ்ட் புக் ஆப்பில் கொடுக்கறது வந்து அக்யூரேட்டாக இருக்கும். இப்படி தான் கேட்டிருக்காங்க, அதே டிஃபிகல்ட்டி லெவலில் இருக்கும். ஓகே. அதை நீங்கள் ஒரு டெஸ்ட்டாகவே வந்து அட்டன் பண்ணியும் பார்த்துக்கலாம். அதனால் அது உங்களுக்கு இன்னொரு பெனிஃபிட்டும் கூட. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.